ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இங்கே எல்லா வீட்லேயும் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். மழைக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் இல்லை நைட் ஒரு டிஃபனாகவும் இல்லை ஒரு டின்னர் அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம கோதுமை மாவு ரொட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா அடைன்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 2 கப்பு, 2 பெரிய வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வரமிளகா இருந்தால் வரமிளகா போடலாம், இல்லை பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போடலாம். இதை நல்லா கிள்ளி போட்டுட்டு மாவை நல்லா பிணைஞ்சிக்கணும். இந்த மாதிரி இந்த பதம் இருக்கிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி பிணைஞ்சி வச்சுட்டேன். இந்த பதம் இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கணும். அதாவது ஃபுல்லாக ட்ரையாக சப்பாத்தி மாவு மாதிரி பிணையாமல் கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கணும். இதை எப்படி நம்ம இப்போ தட்டி தோசைக்கல்லில் போடலாங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர், நம்ம வாழை இலை இருந்தால் வாழை இலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சுத்தமான பாலித்தீன் பேப்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு பொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா இதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மாவை எடுத்து இது மேலே வச்சுட்டு இப்படி தட்டி விடணும். இப்படி நல்லா கொஞ்சம் பெருசாக தட்டி விடணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக அதில் எண்ணெயை தடவி அப்ளை பண்ணிவிட்டு நாம் தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கணும். நல்லா மெல்லிசாக நமக்கு வேணுங்கிற மாதிரி மெல்லிசாவும் தட்டிக்கலாம், இல்லை மொத்தமாகவும் தட்டிக்கலாம். தட்டி வச்சுட்டு பாருங்கள், நமக்கு தோசைக்கல் சூடாக இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம போட்டு திருப்பி எடுக்க போகிறோம். ஓகேவா? வாங்க போடலாம். பாருங்கள், தோசைக்கல்லில் போட்டுட்டேன்னா போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஹையில் வச்சுட்டு கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் வச்சுட்டு நல்லா 2 சைடு வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். நல்லா வேகணும். இது நல்லா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அல்லது நைட்டு டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, இல்லை முட்டைக்கோஸு, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு அந்த மாதிரி ஈஸியாக குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிற வெஜிடபிள்ஸை கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். மற்றபடி நம்ம வெஜிடபிள்ஸும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுட்டேன்னா இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிருக்கா. அடுத்து மறுபடியும் அந்த பக்கம் ப்ரௌனிஷ் ஆனபடி நல்லா வேக வைக்கணும். நம்ம அதாவது ஒரு மிதமான சூட்டில் வச்சு மிதமான ஹீட்டில் வச்சு வேக வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சோம்னாலும் மேலே தீர மாதிரி ஆயிரும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் மிதமான ஹீட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா வேக வைக்கணும். இந்த மாவோட பதத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது. இது நம்ம ரொம்ப ட்ரையாக சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சு சப்பாத்தி கல்லில் போட்டு தேய்க்கக்கூடாது. நம்ம கையில் தட்டி போடணும். அது நீங்கள் தட்டினீங்கன்னா நம்ம பேப்பரை கையில் எடுக்கும்போது அது அழகாக அப்படியே பேப்பரை விட்டு நம்ம கைக்கு மாவு வரும். அதை நம்ம அப்படியே தோசைக்கல்லுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். வாழை இலையாக இருந்தாலும் ஓகே. பாருங்கள், வேகுதான். இதில் நமக்கு ஷேப்ஸ்லாம் இல்லைங்க, வட்டமாக தான் வரணும் அப்படின்னு நம்ம தட்டுறதை பொறுத்து தான். ஓகேவா? நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நல்ல ஒரு புரிதலோடு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நிறைகள் மட்டும்தான் தெரியும். இதே மாதிரி நல்லா வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஹாட் பாக்ஸுக்கு மாற்ற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சுட சுட கோதுமை ரொட்டி தயார், கோதுமை அடை தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.